நம்முடைய தமிழ்ச்சங்க நிர்வாகியும் போக்குவரத்து துறை போக்குவரத்து மேலாளரும் திரு குணசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை அளித்து சென்றிருக்கும் நம்முடைய துறையின் தலைவர் மற்றும் இந்த விழாவில் சிறப்புரையாற்ற காத்திருக்கும் முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர், இந்த விழாவின் நாயகன், நம் நெஞ்சங்களை கவர்ந்த தமிழ்ச்சங்க தலைவர் மரியாதைக்குரிய கா நடராஜன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பு செய்யும் விதமாக நமது துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கப்பற்கூட பகுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளே, ஊழியர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, முன்னோடிகளே, அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு மணிமகுடமாக அதில் ஒளி வீசும் வைரக்கல்லாக திருமதி சித்ரா அவர்களின் பேச்சு அமைந்தது என்பது நம்ம அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பேச்சு சிந்தனையை தூண்டியது. 100க்கு 100 உண்மையான ஒரு வாழ்த்துரையை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நடராஜன் சார் அவரை பற்றி யோசிக்கும் பொழுது என்னோட மனம் கவர்ந்த அவருடைய குணங்கள் அப்படின்னா, எல்லாரையும் சமமாக பாவிப்பது, எல்லாரையும் மரியாதையுடன் வெளிப்பது. அது எந்த நிலையில் பணியாற்றுபவராக இருந்தாலும் சார் என்று தான் அழைப்பார். என்னையும் கூட ஒரு அன்பு சகோதரரை போல பாவித்து சமமாக மற்றவருடைய சிந்தனைக்கும் தன்னுடைய மனதில் இடமளித்து, அது மட்டும் இல்லாமல் அனைவரையும் அதை மதித்து போற்றும் ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர். சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் ஆண்டுகளை கடந்து பீடு நடை போட்டு கொண்டிருக்கின்றது. இந்த துறைமுக தமிழ்ச்சங்கத்திற்கு சேவையாற்றிய முன்னாள் நிர்வாகிகள் திரு வேல்முருகன், திரு பா ராமச்சந்திரன், திரு கோபி அவர்களை நான் இந்த இனிமையான தருணத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட நம்முடைய சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது. நடராஜன் ஐயா அவர்கள் இந்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற நிலையில் அதனை பதவியாக நினைக்காமல் பொறுப்பாக எடுத்து மிக சீரிய முறையில் அழகாகவும், அதே போல இளைய தலைமுறையினர் பல்வேறு நிலையில் பணிபுரிவர்களும் இந்த மேடை ஏற்றி அழகு பார்த்து அவர்களை வளர்த்தெடுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனித பண்பாளராக, தமிழ்த்தாயின் ஒளி வீசும் தவ புதல்வராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய சிந்தனையில் தோன்றிய பல வித்தியாசமான பரிமாணங்களை சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் வழியாக எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் தான் மட்டுமல்லாது மற்றவர்களையும் அந்த பொறுப்பை அளித்து மிகச்சிறப்பாக தன்னுடைய தமிழ் தொண்டை ஆற்றியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி கூட அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம். பணி நிறைவு பாராட்டு விழா என்ற நிலையில் மட்டும் இதை செய்யாமல் இந்த விழாவிலும் ஒரு புத்தகத்தை அனைவருக்கும் அளித்து தன்னுடைய எழுத்தினை மற்றவர்களுக்கு சென்றடையும் விதமாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய சிந்தனையை தூண்டும் அந்த செயல் அவருடைய தமிழ் தொண்டிற்கு ஒரு முத்தான உதாரணமாகும். அத்தகைய நம்முடைய அன்பையும் மதிப்பினையும் பெற்ற திரு நடராஜன் அவர்கள் எதிர்காலத்திலும் இந்த தமிழ் தொண்டினை சீரிய முறையினில் ஆற்ற அவருக்கு
எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு, எழுத்து தமிழ் பேச்சு தமிழ் அல்லாது இசைத்தமிழையும் அவர் தொடுவார் என்ற நம்பிக்கையோடும், அவருடைய எழுத்துக்கள் பலரையும் சென்றடைந்து பல விருதுகளையும் பெற வேண்டும் என நம் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் சமமாக மதிப்பவர், தலைவர் பதவி என்றால் நினைத்தால் கூட பொறுப்பாக செயல்படுவார் என்ற கருத்தை தெரிவித்த வாழ்த்துரை வழங்கிய நமது ஏடிஎம் குணசேகரன் அவர்களுக்கு நன்றி.